பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் தானே? இந்த கதையில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் என்னுடைய சொந்த கற்பனையே. இது யாரையும் குறிப்பிடுவன அல்ல. யார் மனதையும் புண்படுத்தாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கதைக்குள்ளே போயிடலாமா? சிந்துவுக்கு லீவு கிடைக்கிது, ஒரு வாரம் லீவு கிடைக்கிது. பரீட்சை எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் லீவு கிடைக்கிது. அப்போ எல்லோரும் கிளாஸுக்கு போயிட்டு வந்தோடனே சிந்து சொல்கிறா, வீட்டுக்கு வந்தோடனே, அப்பா நம்ம கன்னியாகுமரி போயிட்டு வரலாம்ப்பா, ஒரு வாரம் லீவ் இருக்குல்ல, போயிட்டு வரலாம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிறா. சரிம்மா போயிட்டு வருவோம், நாளைக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கிளம்புறாங்க. சிந்து, பூமிகா, அவங்க அப்பா அம்மா எல்லோரும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கன்னியாகுமரி போயிடுறாங்க. ரூம் போட்டுறாங்க. ரூம் போட்டு அவங்க காலையில் போய் சூரியன் உதயமாகிறத பார்க்குறாங்க. சாயந்தரமாக போய் மறைகிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஜாலியாக பொழுது போயிட்டுருக்கு. அப்போ சாயந்தரமாக மறைகிறத பார்ப்போன்னு சொல்லி வரும்போது அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க பார்க்குறதுக்கு. நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. அந்த கடலில் அந்த பக்கம் சூரியன் மறையும் இல்லையா, அது அழகாக இருக்கும் கன்னியாகுமரியில் பார்க்கும்போது. அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நிறைய மக்கள் இங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு பையனும் ஒரு பொண்ணும், ஒரு கொஞ்சம் வயசு பையனும் ஒரு கொஞ்சம் வயசு பொண்ணும், அந்த இங்கே வந்து ரொம்ப ஆபத்தான பகுதி, கடல் கொஞ்சம் ஆழமாக இருக்குது, இந்த பக்கம் போகாதீங்க, இங்கே நின்று பார்த்துட்டு இப்படி இந்த பக்கமாகவே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு எழுதி வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு பிள்ளைகளும் பெண்ணும் ஆணும் என்ன செய்கிறாங்க, இந்த பசங்க கொஞ்சம் வயசு பிள்ளை, அந்த பையனும் கொஞ்சம் வயசு பையன். அவங்க ஒரு 25 வயசு இருக்கும், இந்த பொண்ணுக்கு ஒரு 20 வயசு இருக்குன்னு வைங்களேன். அப்போ 2 பேரும் என்ன செய்கிறாங்க, 2 பேரும் இறங்குறாங்க. இறங்கி கொஞ்சம் தூரம் போகிறாங்க. இந்த சிந்து பார்க்குது, ஏன்னா இவங்க 2 பேரும் இங்கே இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிடுது. அவங்க அப்பா சார், ஆமாம் இங்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கேம்மா, இது 2 பேரும் இறங்குறாங்க, இறங்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போ சிந்து வேகமாக ஓடுது, வாங்கப்பா போய் ஓடிப்போம், அவங்களை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிந்து அவங்க அப்பா போய் நிப்பாட்டுறாங்க. எதுக்கு இங்கே போகிறீங்க, இங்கே தான் ஆபத்துன்னு போட்டிருக்குல, எதுக்கு இங்கே போகிறீங்க, இது ஆழமான கடலை, இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் உயிர் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது உயிர் வாழ விரும்பலையா, என்னப்பாச்சு அப்படின்னு கேட்குறாரு சிந்தோடைய அப்பா. அப்போ சொல்கிறேன் அந்த பையன், இல்லை சார் நாங்கள் காதலிக்கிறோம், நாங்கள் லவ்வர்ஸு, ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்கிறாட்டி பேசி சம்மதிக்க வைக்கணும், அதுக்காக இப்படி போய் செத்து போயிடுவீங்களா, என்னப்பா இப்படி கொஞ்சம் கூட இது இல்லாமல் இருக்குது, என்னால் நியாயமாக இல்லையாப்பா இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நியாயமெல்லாம் யார் சார் பார்க்குறா, எங்கள் அப்பா ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு, இங்கே அவங்க அம்மா ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுது அந்த பையன். அப்போ அந்த சொல்கிறாரு, சரி வாங்க நாங்கள் கூட வந்து பேசுகிறோம் என்னன்னு சொல்லி, நீ வாப்பா முதல்ல வாமான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாங்க. வந்து என்னன்னு சொல்லி இங்கே நிப்பாட்டி கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நாங்கள் ஏழை குடும்பம் சார், அம்மா மட்டும்தான் எனக்கு இருக்காங்க, அப்பா இல்லை, அதனால் இவங்க வந்து பணக்காரவங்க, நல்ல வசதியானவர் இவங்க அப்பா, இவங்களுக்கு அம்மா இல்லை அப்பா இருக்கார், பெரிய பணக்காரர், ஒரு பெரிய செல்வந்தர் அவர், அதனால் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. சரி நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து இவங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த பிள்ளை பேர் வந்து செல்வி, அந்த பொண்ணு பேர், அந்த பையன் பேர் ராஜசேகர். அப்போ அந்த செல்வி வீட்டுக்கு முதல்ல போய் பேசுவோம்மா அப்படின்னு சொல்லி சிந்துட்ட சொல்கிறார். சரி வாங்கப்பான்னு சொல்லி எல்லாருமா போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா சிந்து எல்லோரும் போகிறாங்க. போய் அவங்க அம்மா இருக்குது, அவங்க அம்மா பேர் காவேரி, அவங்க அம்மாட்ட போய் பேசுகிறாங்க. அது சும்மா சாதாரணமாக வீட்டில் இந்த இட்லி இந்த இதெல்லாம் மாதிரி செஞ்சு விற்பனை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி செஞ்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதில் வர வருமானத்தை தான் இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும், தாய் மகளும். அவங்க அப்பா இல்லை, அந்த அம்மா கணவர் இல்லை, அதனால் இவங்க 2 பேரும் அவன் தாய் மகளும் அதில் வர வருமானத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருக்குது. அவங்க நீங்கள் யாரும்மா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னம்மா நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறனால இந்த பிள்ளைய 2 போய் செத்து போயிடலான்னு முடிவுக்கு வந்துருச்சுங்க. இங்கே கடலில் போய் உள்ளே போய் தற்கொலை பண்ண போயிடுச்சுங்க, நாங்கள் போய் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இல்லைங்கய்யா அவங்க அப்பா ரொம்ப பணக்காரராக இருக்கார், ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி. நான் கூட ஒத்துக்கிருவேன், ஆனால் அவங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லுது. இல்லைம்மா நாங்கள் சம்மதிக்க வைக்கிறோம் அவரை, போய் நீங்கள் வந்து இப்படிலாம் நீங்கள் சம்மதிப்பீங்கள்ல அப்படின்னு கேட்குறாரு சிந்தோடைய அப்பா. நான் சம்மதிக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லுது. சரி நீங்கள் இருங்க, இந்த பிள்ளைய நான் பத்திரமா பார்த்துக்கங்க, நாங்கள் போய் அவர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு சிந்தோடைய அப்பா. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லுது. இந்த பொண்ணுகிட்டையும் சொல்கிறாங்க, செல்விட்டையும், அம்மா நீங்கள் தற்பான முடிவுக்கெலாம் போகக்கூடாது, நீங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருங்க, நாங்கள் போய் அவர்கிட்ட பேசுகிறோன்ட்டு. சரிங்க அங்கிள் அப்படிங்குது அந்த பிள்ளை. அதோட இவங்க வெளியே வந்துடுறாங்க. அவங்க வீட்டிலேருந்து விடை பெற்று வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே அவங்க அம்மா சொல்லுது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க, சிந்துவை மட்டும் அனுப்பிவிடுங்க, சிந்துவும் பூமிகாவும் போய் பார்க்கட்டும் என்னன்னு சொல்லி அப்படின்னு சொல்லுது. அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை கூப்பிட்டு, டிரைவர் இந்த 2 பொண்ணுகளையும் கூட்டிகிட்டு போங்க, அந்த ராஜசேகர் இருக்கார்ல அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. அந்த ராஜசேகர் அந்த பையன் சொல்லுது, நான் கூப்பிட்டு போகிறேன் அங்கிள் வீட்டுக்கு தங்கச்சியிலேருந்து. சரி கூப்பிட்டு போப்பா, கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா அனுப்பிவிடுன்னு சொல்கிறாரு. சரிங்க அங்கிள் நான் அனுப்பிவிடுறேன்னு சொல்லி அந்த பையன் இருக்கனால கூட்டிகிட்டு போகுது. அந்த காரில் போயிடுறாங்க 3 பேரும்.
அங்கே போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு, ராஜசேகர் வீட்டுக்கு. அவங்க அப்பா அங்கே இருக்கார். அங்கே இருந்தவுடனே இந்த யாரும்மா அப்படின்னு கேட்குறாரு. என் பேர் சிந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி. சிந்துவா, சரி வாம்மா என்னம்மா சங்கதி அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி இவங்க அண்ணன் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறாராம்ல அப்படின்னு சொல்லுது. ஆமாம், அந்த இட்லிக்காரம்மா மக தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், செல்வி தானே அந்த பிள்ளை அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அதுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அது 2 பேரும் தற்கொலை பண்ண போயிட்டாங்க, கடலுக்குள்ளே இறங்கி செத்து போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அங்கிள். நாங்கள் தற்செயலாக இங்கே போயிருந்தோம். நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்திருந்தோம், கன்னியாகுமரி. இந்த சன்செட் பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். இங்கே போகும்போது நாங்கள் இவங்களை பார்த்தோம். இவர் தற்கொலை பண்ணிக்கிற போகிறோன்னு போனாங்க. நாங்கள் பிடிச்சி காப்பாற்றி கொண்டாந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் நாங்கள் வந்திருக்கோம். அப்பா அம்மா இல்லை ரூமில் இருக்காங்க, நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறா. அப்படியா, தற்கொலை பண்ணால் பண்ணிட்டு போகிறேன், விட வேண்டியது தானே, நீ எதுக்குமா காப்பாற்றினேன் அப்படிங்கிறாரு. இல்லை என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க? ஆமாம், அப்புறம் நான் என்ன இல்லாத வீட்டு பிள்ளைய கட்டணுங்கிறேன், அது எப்படி சரியாக வரும் அப்படிங்கிறாரு. என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறா. சரி நீ இருமா, எப்படியோ என் பிள்ளைய காப்பாற்றிட்டு கொண்டாந்துட்டேன், சாக விடாமல் காப்பாற்றிட்டேன். ஏம்மா மங்கம்மா போய் டீ இந்த ஸ்நாக்ஸ்லாம் பிள்ளைகளுக்கு எடுத்து வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் வேணாம் அங்கிள் அப்படிங்கிறான். சும்மா சாப்பிடுப்பா, அதில் என்ன இருக்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த 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 பொம்பளை, அந்த வேலைக்கார பொம்பளை, சரிங்க அந்த எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் இந்த பிஸ்கெட்டு இந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து டீ போட்டு கொண்டாடுது, கொடுக்குது. இது 2 சாப்பிடல. இல்லை எங்களுக்கு வேணாம் அங்கிள் இதெல்லாம் அப்படிங்குது. சரி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் இந்த இதெல்லாம் காட்டுறாரு. வரிசையாக ஃபோட்டோவாக வச்சுருக்காரு. அந்த ஹாலே பெரிய ஹாலாக இருக்குது, பெரிய பங்களாவாக இருக்குது அவங்க வீடு. பெரிய செல்வந்தர் இல்லையா, அதனால் பெரிய பங்களாவாக இருக்குது, பெரிய ஹாலாக இருக்குது. அந்த கல்யாணத்தையே அந்த ஹாலில் வச்சு முடிச்சிடலாம் போல், அப்படி பெரிய ஹாலாக இருக்குது. அந்த ஹாலில் பெரிய பெரிய உயரம் ஃபோட்டோவாக வச்சுருக்காரு. இந்த ஃபோட்டோவெல்லாம் வரிசையாக பாரு, எங்கள் பாரம்பரியம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஃபோட்டோவில் இருக்குது யாருன்னு தெரியுமா அப்படின்னு முதல்ல ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரு. யார் இது அப்படின்னு கேட்குது. இவர் தான் எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் கொள்ளு தாத்தா ராஜசேகர், அவர் பேரை தான் என் மயனுக்கு வச்சுருக்கு. அப்படியா, மீசையை பற்றியா, எவ்வளோ மீசையை வச்சு அப்படின்னு நிற்கிறாரா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அங்கிள் அப்படிங்கிற. இவர் யார் தெரியுமா, வெள்ளைக்காரங்க பீரியட்லேயே மிலிட்ரியில் இருந்த ஒரு மேஜர் ஜென்ரலாம் அப்படின்னு. அப்படியா அங்கிள், எல்லோரும் மிலிட்ரியில் இருந்தாங்க. ஆமாம். அடுத்தது யார் தெரியுமா, யார் சார் அப்படி யார் அங்கிள் அப்படின்னு கேட்குறான். இவர் வந்து மீசை முருகேசன் அவர் அப்படின்னு சொல்கிறார். மீசை முருகேசனா, ஆமாம் இதுதான் எங்கள் தாத்தா. அப்படியா அங்கிள், இவரும் அதே மாதிரி தான் வெள்ளைக்காரன் பீரியடில் இருந்தவர், மேஜர் ஜெனரலாக இருந்தார் மிலிட்ரியில். எல்லாம் நாங்கள் மிலிட்ரிக்காரங்க தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, இன்னொரு போட்டா காட்டுறாரு. இது யார் தெரியுமா, இவர் பாரு எப்படி ஸ்டைலாக அப்படி ஆனஸ்டாக அப்படின்னு நிற்கிறாரா. ஆமாம், இது யார், இதே எங்கள் அப்பா ரங்கநாதன் அப்படிங்கிறார். அப்படியா, என் பேர் என்ன தெரியுமா உனக்கு அப்படிங்கிறார். தெரியாது அங்கிள். பைரவன் அப்படிங்கிறாரு. ஆத்தி பேர் பயங்கரமாக டெரராக இருக்கேடி அப்படிங்கிறா பூமிகா. சும்மா ரெடி அப்படிங்கிறா இவ. அதோட சொல்கிறாரு, பைரவன் பேரை கேட்டாலே நடுங்கும், இந்த கன்னியாகுமரி சிங்கங்கள் நாங்கள்லாம், நான் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் கொள்ளு தாத்தா எல்லோரும் கன்னியாகுமரியிலே சிங்கமாக வாழ்ந்தவங்க. எங்கள் பாரம்பரியம் தெரியாமல் நீ என்னென்னா அந்த இட்லிக்காரம்மா மகளை கட்டிக்கங்க அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. நானா அங்கிள் சொன்னேன், உங்கள் பையன் தானே போய் விரும்பியிருக்காரு, என்னையே போய் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுது இது சிந்து. நீ சொல்லலை, இருந்தாலும் அவன் சொன்னால் நீ கேட்கலாமா, நீ பாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஏம்மா சின்ன பொண்ணாக இருக்கேன்னு பார்த்தா அது இதை காப்பாற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் ரேஞ்சுக்கு நீலாம் என் முன்னாடி என்று பேசுகிறதுக்கே ரைட்ஸ் கிடையாது உனக்கு, ராஸ்கல் அப்படிங்கிறாரு. ஐயோ என்னடி டெரராக பேசுகிறாரு அப்படிங்கிறா பூமிகா. சும்மா ரெடி அங்கிள், நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுமா. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்து திருநெல்வேலியில் எங்கள் லெவலுக்கு ஈக்குவலாக பொண்ணு பார்த்தாச்சு. பொண்ணு பார்த்து நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு அடுத்த மாதத்தில் கல்யாணம் வச்சுருக்கோம், அந்த பொண்ணை தான் நாங்கள் முடிப்போம், நான் முடிப்பேன் அப்படிங்கிறாரு. ஐயோ என்னடி செய்கிறது அப்படிங்கிறா இவ பூமிகா. சும்மா ரெடி. அப்போ இதுக்கு ஒத்துக்கிற மாட்டீங்க நீங்கள், அதெல்லாம் ஒத்துக்கிற முடியாது. சரிங்க அங்கிள் நாங்கள் கிளம்புறோம், அப்புறம் இதுக்கு மேலே என்ன பேச முடியும் உங்கள்கிட்ட, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க 2 பேரும். சரி போங்க. வந்துட்டாங்க 2 பேரும் பேசுறதுக்கு. பொண்ணு மாப்பிள்ளை பேசுகிற மூஞ்சி இழப்பார். வந்துட்டாங்க இத்தினோண்டு இருந்துக்கிட்டு சுண்டைக்காய் மாதிரி. இவங்கெல்லாம் என்கிட்ட நின்று பேசுகிறாங்க பாரு, எவ்வளோ தைரியம் பாரு இதுக்கு, இந்த பிள்ளைக்கு. இங்கே வாமா, அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. சிந்து அங்கிள். உன் பேர் என்ன அப்படின்னு. பூமிகா. சிந்து பூமிகா, நல்ல பேர் தான், போங்க அப்படிங்கிறாரு. அதோட வந்துருச்சு வெளியே வந்து இந்த பையனை கூட்டி சொல்லுதுங்க ராஜசேகர். அண்ணா நீங்கள் பயப்படாதீங்க, என்னம்மா இப்படி பேசுகிறாரு அவர், டெரராக கத்திட்டு, அவர் அப்படி தான் கத்துவார், நாளைக்கு பாருங்கள் பம்புவார் அப்படின்னு சொல்கிறாரு சிந்து. என்ன சொல்கிறம்மா அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் அப்படி தான், நீங்கள் ஒன்றும் தைரியமாக இருங்க, சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க, அதெல்லாம் கல்யாணம்லாம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்கிறார் சிந்து. சரிம்மா என் தங்கச்சிம்மா, நீ என் தங்கச்சிம்மா அப்படிங்கிறேன். சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு டிரைவரை நான் கார் எடுங்கன்னு சொல்லி வந்துடுதுங்க இங்கே.
வந்து ரூமுக்கு வந்துடுது. வந்து அவங்க அப்பா அம்மா இருக்காங்களே ரூமில், அங்கே கதவை தட்டி அப்பாட்ட சொல்லிட்டு போ, நம்ம ரூமுக்கு போக வேண்டி அப்படிங்கிறா சிந்து. ஆமாடி அப்படின்னு சொல்லி கதவை தட்டி, அப்பா இங்கே என்னம்மா வந்துட்டீங்களா, சரிப்பா சரிப்பா, நல்லபடியாக போச்சு. என்னம்மா சொன்னார் அவர் எங்கே ஒத்துக்கிறாரு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா, நாங்கள் போய் தூங்குறோம்ப்பா அப்படிங்குது. என்ன சாப்பிட்லையம்மா, அந்த அவனுக்கு சாப்பாடு வாங்கி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போய் 2 பேரும் சாப்பிட்டு அந்த ரூமில் படுங்க அப்படிங்கிறாரு. உங்கள் ரூமில் படுங்கன்னு. சரிங்கப்பான்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுச்சு. வாங்கிட்டு போய் அங்கே ரூமில் வச்சு சாப்பிட்டுட்டு, இப்போ கூப்பிடுவோம் அமீரை அப்படின்னு கூப்பிடுது. கூப்பிட்டோன்னே மோதிரத்தை தேய்ச்சி கூப்பிட்டோன்னே அமீர் வந்துருச்சு. வந்தோடனே கேட்குறாளுங்க, அமீர் அந்த என் கூட வந்தியா, அம்மா வந்தேன்ல பாப்பா அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ஆளையை போய் போடுன்னு போட்டு, நீ போடுற போட்டில் அவன் நாளைக்கே கல்யாணத்தை வைக்கணும், அந்த அளவுக்கு போட்டுரு அப்படின்னு சொல்லுது சிந்து. ஓகே பண்ணிடுவோம், எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி அது மறைஞ்சிருச்சு. டிங்கட்டு மறைஞ்சி அங்கே போயிடுச்சு. அங்கே போனால் அங்கே விடிஞ்சிருச்சுல, மறுநாள் ஆயிடுச்சு. மறுநாள் ஆனோடனே அவர் என்ன செய்கிறார், காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு, அந்த பைரவன் இருக்கார்ல அவர் என்ன செய்கிறார், சாப்பிட்டுட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது இன்றைக்கி, என்னென்னு தெரியலையேன்னு சொல்லி மங்கம்மா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னங்கய்யா அப்படின்னு வரான். போய் ஒரு காப்பி போட்டு வா அப்படிங்கிறாரு. இந்த வரேங்கய்யா அப்படின்னு போயிட்டு, நிறைய வேலைக்காரெல்லாம் வச்சுருப்போம், லேடிஸு ஜென்ஸ் எல்லாம் நிறைய வேலைக்கு ஆள் வச்சுருக்காரு, பெரிய செல்வந்தர் இல்லையா, அதனால் போய் இப்போ அந்த பொம்பளை காப்பி போட்டு வருது. இந்தாங்கய்யா வச்சுட்டு போ, வச்சுட்டு போயிடுச்சு. அது அதில் காப்பி எடுத்து குடிச்சிட்டு சொல்கிறாரு, அம்மா மங்கம்மா இங்கே வா, நான் போய் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன், யாராச்சும் வந்தால் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஐயாலாம் பார்க்க முடியாது, அவர் ரெஸ்ட்டில் இருக்கார், போங்க இன்றைக்கி வர முடியாது, பார்க்க முடியாதுன்னு சொல்லி பற்றி விடு சரியா அப்படிங்கிற. சரிங்கய்யா அப்படிங்கிற. சரி போ அப்படின்னு போயிட்டா. அதில் ரூமில் போய் இருந்தாலும் படுக்க போகிறாரு. பேனை போட்டு, அம்மாடி நிம்மதியாக கொஞ்சம் நேரம் படுப்போம், இன்றைக்கி என்னமோ மாதிரி இருக்கே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வருவோம் அப்படின்னு படுத்துட்டார். அப்பா அமீர் போயிட்டார் ரூமுக்குள்ளே. போய் ஹா 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 அப்படின்னு சிரிக்கிறாரு. சரி முழிச்சு பார்க்குறேன் இந்த ஆள். யார் நீங்கள், இவ்வளோ உயரமாக இருக்கீங்க? மூதேவி, நான் எவ்வளோ உயரமாக இருந்தால் உனக்கு என்ன மூதேவி அப்படின்னு கேட்குது அமீர். இல்லை யார் நீங்கள்? நானா பூதங்களின் தலைவன் அமீர் அப்படிங்குது. ஐயோ பூதம்மா, அம்மா அம்மா, சி கத்தாத வாய்மூடு, எதுக்கு இப்போ கத்துற அம்மா அம்மாண்டு, கதவெல்லாம் லாக் பண்ணிட்டேன், திறக்க முடியாது, நீனா திறந்தலாம் திறக்காது அப்படின்னு சொல்லு. ஐயோ சாமி ஐயா, நான் எதுவுமே தப்பு பண்ணலையே, எதுக்குயா இங்கே வந்தீங்க அப்படின்னு. எதுவுமே தப்பு பண்ணல, அந்த பிள்ளைய கட்டி வைன்னு சொன்னதுக்கு, அந்த செல்வி பிள்ளைய கட்டி வை உன் மயனுக்குன்னு சொன்னதுக்கு நேற்று எங்கள் இளவரசி வந்து பேச வந்தாங்க. அப்போ நீ என்ன சொல்லியிருக்க, மூஞ்சியை பாரு, நீ எல்லாம் ஒரு ஆள், நீ எல்லாம் ரேஞ்சுக்கு பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னென்ன பேசியிருக்க தேவையில்லாமல் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இளவரசியா, அவங்க எப்போ இளவரசியாண்ணா, அதெல்லாம் அவனுக்கு சொல்லணுமா, தேதி மாதம் வருஷம்லாம் முறை வாயமுடு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுது அமீர். சரிங்கய்யா சொல்லுங்கய்யா அப்படிங்கிறேன். எங்கள் இளவரசி சிந்து வந்ததுக்கு தேவையில்லாமல் நீ ரொம்ப பேசியிருக்க, என்னமோ பாரம்பரியம், என்னமோ கலாச்சாரம் என்னென்னமோ சொன்னியாமல, என்னடா அவன் பாரம்பரியம், எத்தனை வருஷம் ஆகுது, 4 தலைமுறை 5 தலைமுறை ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு அவன் ஏன்றிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்துட்டே இருக்கேன். என்ன இந்த ஆள் நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்ட்டு. என்னென்னமோ சொல்கிறேன், மீசை வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தருதல் நாயே. 5 வருஷத்துக்கு 5 தலைமுறைக்கு எவ்வளோடா ஆச்சு, 500 வருஷம் ஆச்சா, உன்னோட சேர்த்து 600 வருஷம் ஆச்சு, என் வயசு எவ்வளோ தெரியுமா அப்படின்னு கேட்குது. தெரியலையா, நீங்கள் தானே சொல்லணும், 2000 வயசாச்சு. 2000மா அம்மாடி அப்படிங்கிற. என்ன அம்மாடி ஆத்தாடின்னுக்கிட்டு, அப்போ சிந்து இளவரசின்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு ஒரு 2500 வருஷம் இருக்குமா, ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கேள்வியாக கேட்டு இருக்காது, வாய்முட்றா அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, டம்முன்னு போடுது. போட்டு அம்மா அடிக்காதீங்க, இப்போ எதுக்கே வந்தீங்க சொல்லுங்கள், அதை நான் கேட்குறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன். அடியே உதவ மாப்பிள்ள, அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க, போடுன்னு நல்லா போட்டுட்டு சொல்லுது, நாளைக்கே வர சொல்லி, இப்போமே ஃபோன் பண்ணு, நான் இருக்கும் போதே ஃபோன் பண்ணி வர சொல்லி, நாளைக்கே கல்யாணம் முடித்து உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வர அந்த பிள்ளைய செல்வியை, சரியா அப்படிங்குது. சரிங்கய்யா செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு நான் போனவுடனே, நீ ஏற்கனவே பேசி வச்சிருக்கிய அந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாம், யாருக்கும் தெரியாமல் திருட்டு கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்ச மகனை உன் தலையை தண்ணியை அப்படியே திருவி அந்த கன்னியாகுமரி கடலில் கொண்டு நடுக்கடலில் பொத்துன்னு போட்டு வந்துடுவேன். அப்புறம் சன் டிவி, ஜெயா டிவி, புதிய தலைமுறை எல்லாத்துலேயும் வரும், பைரவன் தலை நடுக்கடலில் மிதக்கிறது அப்படின்னு வரும். தேவையாடாது அப்படின்னு சொல்லி கேட்குது. இல்லை வேணாம் ஐயா, அதெல்லாம் வேணாம், அப்படிலாம் பண்ணிடாதீங்கய்யா, நான் பாவம்யா. பாவம்
நான் வந்தோன்னு நீ பாவமாக பேசுகிற. என் இளவரசி வந்துச்சுன்னா அந்த பிள்ளை தேவையில்லாமல் பேசி அநியாயம் பண்ணுற ரேஸ்கல் அப்படின்னு மறுபடியும் போடுது. டம்மு 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 டம்முன்னு. ஐயோ அம்மா என் குறுக்கு போச்சே, விட்டுருங்கய்யா விட்டுருங்கய்யா, இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேயா, இப்போமே நம்பரை போட்டு ஃபோன் பண்ணிடுறேன் ஐயா. அது எந்த நம்பர் என்னன்னு தெரியல எனக்கு. ஐயோ நான் என்ன செய்வேன், இப்போவும் யாருமே இல்லையே என்கிட்ட. நான் எது கேட்டாலும் அங்கம்மான்னு கூப்பிடுவேனே, நான் என்ன பண்ணுவேன், ரூமை வேறு லாக் பண்ணிடுச்சு. ஐயோங்கிறேன். நம்பர் என்கிட்ட இருக்குடா நாயே, பேசுகிறா. அந்த அவங்க அம்மாவுக்கு பேசுகிறா, செல்வி அம்மாவுக்கு, காவேரிக்கு பேசுகிறேன்யா, கொடுங்கய்யா எல்லாம் வாங்கி நம்பர் அடித்து பேசுகிறேன். அது அவங்க அம்மா பேசுது. அம்மா காலையில் கூட்டு வந்துருங்கம்மா, ஒரு கோயில் சொல்கிறேன் பேர் சொல்லி, அந்த கோயில் கூட்டு வந்துருங்கம்மா செல்வியை, நான் என் மயனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, நான் பைரன் பேசுகிறேம்மா. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லுது. அதோட வச்சுட்டு 8 மணிக்கெலாம் கூட்டு வந்துருங்கம்மா, 10 மணிக்கெலாம் முகூர்த்தம் வச்சிடலாம் அப்படிங்கிறாரு. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லுது. பேசிட்டியா வை. இப்போ சிந்துவோடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறா. என்கிட்ட நம்பர் இல்லைங்களே அப்படிங்க. நம்பர் இருந்தால் இருக்கடா முதேவி போடு. அதோட போட்டு வாங்கி அடித்து அங்கேயும் சொல்கிறேன் சிந்துட்ட அப்பாட்ட. சார் நான் பைரன் பேசுகிறேன் சார், நாளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் சார், நாளைக்கு அந்த பிள்ளையை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் சார். செல்வியே அப்படியா சார், மனசு மாறிட்டீங்களா? ஆமாம் உங்கள் பொண்ணு வந்து பேசிச்சுல, பக்குவமாக பேசிச்சு, அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி நான் 8 மணிக்கெலாம் வர சொல்லியிருக்கேன், அவங்களையும் வந்துடுவாங்க, நீங்களும் வந்துடுங்க சார், சிந்து பூமிகா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுங்க. சரி நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு வச்சிருச்சு. அவ்வளோதானே சாமி, அவ்வளோதானே. சிந்துவுக்கு போடுறா, இளவரசிக்கு அப்படின்னு சொல்லுது. இளவரசி ஃபோன் நம்பர் இல்லை, இந்த இருக்குடா முதேவி போட்டு தொலை அப்படின்னு சொன்னால் அதையும் நம்பர் வாங்கி போடுறேன். ஐயோ போச்சு, இருங்க அடிக்காதீங்க, அடிச்சிடேன் பாரு அப்படின்னு சொன்னோம். இல்லை அடிக்காதீங்க, நான் போட்டு சிந்துமா இளவரசிமா அப்படின்னு கூப்பிடுறது. சிந்துமா இளவரசிமா, ஸ்பீக்கரில் போடுறி அப்படிங்கிறா பூமிகா. ஸ்பீக்கரில் போட்டோன்னே சிந்துமா இளவரசிமா, அடியே நீ எப்போ இளவரசி, என்ன சும்மா இருட்டி அப்படிங்கிறா இவ. அதோட நாளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேம்மா, செல்விக்கும் ராஜசேகருக்கும், நீ வந்துருமா, இந்த கோயிலில் வச்சுருக்கேம்மா, அப்பாட்டையிலையும் சொல்லிட்டேம்மா, வந்துருங்கம்மா. சரிங்க அங்கிள் அப்படிங்கிறா. சரின்னு வச்சாச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் எல்லோரும் ஜாம்னு கல்யாணத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க அம்மா வந்துடுறாங்க. இவர் ராஜசேகரை கூட்டிகிட்டு, தம்பி வாடா, உனக்கு கல்யாண வேஷ்டி சட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், இந்த மோதிரம் வாட்சி எல்லாம் கட்டிக்கடா, அந்த பொண்ணுக்குள்ளே நகை ஜுவல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன், சேலை எல்லாம் எடுத்துக்கிட்டேன்டா, பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துருச்சுக்கடா, வேலைக்கார பசங்கிட்ட சொல்லிட்டேன், மாலை இலையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த கோயிலில் கல்யாணம். என்னப்பா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு தெரியாமல் கேட்குறேன். வாடா தம்பி, நீ தான் விரும்பிட்டில்ல, அந்த பொண்ணையை கட்டிடுவோம், அது என் மருமக எல்லாம் அதுதானே, அது அந்த இருந்துட்டு போகுது, எந்த பிள்ளையாக இருந்தாலும் என்ன இது நல்ல பிள்ளை தான், வா அப்படின்னு கூட்டிகிட்டு கிளம்புறாரு. என்னடா அப்பா சிந்து சொன்ன மாதிரியே இன்றைக்கி பம்புறாரு அப்படின்னு பார்க்குறேன் இவன். அதோட சரி வாடா தம்பி, கார் எடுறான்னு சொல்லி காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கோயிலுக்கு போய் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து அந்த வீட்டுக்கு இதுக்கு ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வர்றதுக்கு பார்க்குறாங்க சிந்தும் அவங்க அப்பாலாம். இல்லை வாங்க, நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு, கோயிலில் கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே போயிடலான்னு பார்க்குறீங்களா, வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, இன்றைக்கி ஸ்பெஷலாக செய்ய சொல்லியிருக்கேன், எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி பிரியாணி அது இதுன்னு தடப்படலாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருப்பாங்க, வாங்கன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு. பைரவன் ரொம்ப நல்லவரமாயிட்டார். அதோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடெலாம் வைக்கிறாரு, அறுசுவை விருந்து அப்படின்ட்டு. எல்லாம் சாப்பிட்டுட்டு சரிங்க அங்கிள் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து கிளம்புது. எல்லோரும் பை சொல்லிவிட்டு அப்புறம் செல்விட்ட சொல்லுது, அக்கா நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் என் நம்பர் வச்சுருக்கீங்கல்ல, இருக்குப்பா அப்படிங்குது, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லுது. சரிம்மா அப்படின்னு சொல்லுது அந்த பிள்ளை. அதில் அவங்க அம்மாட்டையும் சொல்லிவிட்டு, அவங்க அம்மாவே இங்கே இருக்க சொல்லிட்டார் பைரவன். யார் அம்மாவை? செல்வி அம்மாவை. நீங்கள் இங்கே இருங்கம்மா, எங்கள் வீட்டில் எதுக்கு தனியாக போய் இருக்க போகிறீங்க, நம்ம வீடு இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, இங்கே இருங்கன்ட்டு. சரிங்கண்ணே அப்படின்ட்டு சரி. அதனால் அவங்க அம்மா மகளையும் அவர் ஏற்றுக்கிட்டார், ரொம்ப நல்லவராக மாறிட்டார். அமீர் போட்ட போட்டில் அவர் ரொம்ப நல்லவராகிட்டார். அதனால் இவங்க எல்லோரும் ஜாலியாக அவங்கள்ட்ட பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திக்கலாமா? தேங்க்யூ.